அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் பாருங்கள். ஒரு தாய் தனது மகனுக்கு ஒரு பைக்கு வாங்கி தராங்க. அந்த தாய் முழு மனதோட மகிழ்ச்சியாக அந்த பைக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த தாயோடைய கனவுகள் எல்லாமே ஒரு நல்ல வீடு கட்டணும், மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சின்ன மக படிப்பு நல்ல மாதிரியாக முடிக்கணும், சின்ன மகனுடைய கல்வி நல்ல மாதிரி அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம்தான் அந்த தாயுடைய முகத்தில் தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த இளைஞனுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட இருக்கும். அப்படி ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குது. அந்த இளைஞன் அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போகிறான். அந்த இளைஞன் நினைக்கணும், இளைஞர்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தின் தூண் என்பார்கள். தனது தாய் கழுத்துலேயோ காதுலேயோ மூக்குலேயோ ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லை, கழுத்தில் மஞ்சள் கயிறு கூட இல்லை. இந்த நிலையில் தனது தாயை வச்சுக்கிட்டு குடும்ப சூழ்நிலை என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. நமக்கு இவ்வளோ பெரிய வண்டி நமக்கு தேவையா அப்படின்ட்டு அந்த இளைஞன் நினைக்கணும். உதாரணமாக ஒரு 2 லட்ச ரூபா அந்த பைக்குன்னு வச்சுக்கிட்டா, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு 2 பவுனுக்கு மேலே தங்கத்தை வாங்கி அந்த தாயோடைய கழுத்தில் காதில் மூக்கில் போட்டுண்டா அது பார்வையாளர்களுக்கு எவ்வளோ மதிப்பு, பார்ப்பதற்கு எவ்வளோ அழகு, இதையெல்லாம் இந்த இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 லட்ச ரூபா பைக்கை வாங்கிட்டு என்ன 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளத்துக்காக போய் வேலை செய்ய போகிறாங்க? படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடையாது. எங்கேயாவது சுமோட்டோ இல்லை தனியார் ஃபைனான்ஸில் கேஷ் கலெக்ஷன் ஏஜெண்டாக போக போகிறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பைக்கு? ஒரு 30,000 ரூபா 40,000 ஒரு பழைய வண்டியை வாங்கிட்டு மீத பணத்தை குடும்ப தேவைக்காக, தங்கச்சி கல்விக்காக, அக்காவை திருமணத்துக்காக, அம்மாவின் ஒரு பவுனில் நகை, இந்த மாதிரி எடுத்து போட்டால் அது எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ நல்லது, எவ்வளோ நன்மை. இளைஞர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். தனது குடும்பத்தை கஷ்டப்படுத்தி வண்டியை வாங்கி அதிக அளவில் ஸ்பீடாக போய் இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் வாகன விபத்தில் இறக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எண்ணி பார்க்கணும். தனது தாயை இந்த நிலையில் வச்சுக்கிட்டு தனது குடும்பம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியாது. இவ்வளோ விலையுயர்ந்த பைக்கு தேவையா அப்படின்றது கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள் இளைஞர்களே. நன்றி.